சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியே மகிமை. பாகம் 42. சொன்ன பாருங்க, ஐயப்ப கடவுள். கடவுள் மேல யார் உண்மையாக பக்தியாக இருக்கிறார்களோ, கடவுள் மேல யார் சதா நினைவா இருக்கிறார்களோ, கடவுள் அந்த உணர்வை தான் வர்றதை கடவுள் காட்டிடுவார். அவர் உள்ள வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. சாமி வருதுன்னு சொல்றாங்களா, அது பாருங்க. எனக்கு பாருங்க, பகவான் ஐயப்பன் சக்தியை உள்ள பரவழைச்சாரு, ஆதிபரா சக்திய. அதுக்கப்புறம் கருப்பம் உள்ள வரான். சொன்ன பாருங்க, இது பெரிய கருப்பண்ணசாமி, சிறிய கருப்பண்ணசாமி, கருப்பாயம்மா முப்பெரும் சக்தியா தான் உள்ள உடம்புல, தான் பிள்ளையோட உடம்புல ஆட வச்சிருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ ஐயப்பன் உள்ளே வருகிறார். ஐயப்பன் உள்ள வர்றதுலாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. பகவான் எந்த கடவுளா தான் உள்ள வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் ஐயப்பன் அவ்வளோ சீக்கிரம் யார் உடம்புலேயே ஆடிட்டு போக மாட்டார். அவருடைய அன்புக்கு, அவருடைய பாசத்துக்கு, அவர்கிட்ட எவன் ஒருத்தன் தியாகம் பண்றானோ, அவனுக்கே தன்னுடைய அர்ப்பணிக்கிறானோ, சதா நினைக்கிறானோ, சதா அவனையே தியாகம் செய்யறானோ, அவனிடத்தில் பகவான் ஐயப்பன் உடம்புல ஆடிட்டு போறார். அந்த வகையில் நான் கொடுத்து வச்சேன்னு தான் சொல்லுவேன். என் உடம்புல பகவான் ஐயப்பன் ஆடிட்டு போயிட்டாரு. எனக்கு ஒரு மாதிரியே சின்ன, நம்ம உடம்புல ஆதிபரா சக்தி கருப்பன் தானே வருவாங்க. எப்படி பகவான் ஐயப்பன் உடம்புல ஆடிட்டு போறாரு? பகவான் வர்றத உணர்றேங்க. நான் பூஜையில பகவான் வர்றத உணர்றேன். பகவானே கண்ணு கலங்கி அழுவுற, என்ன ஜென்மத்தில் நான் செய்த புண்ணியமோ, பகவான் ஐயப்பன் உடம்புல ஆடுறா. ஒண்ணுமே என்னால முடியலங்க. பகவான் அவன் ருத்ர தாண்டவம் ஆடுறாங்க பகவான் ஐயப்பன். பாருங்க, கடவுளுடைய அவன் தன்னுடைய பாசத்துக்கு தன் சாதாரண மனிதனிடத்தில் சந்தோஷத்துல ஆடுறான் பாருங்க பகவான் ஐயப்பன். அவன் கருணையை நான் என்னங்க சொல்றது? கருணையின் வடிவான கடவுள் என் பகவான் ஐயப்பன். ஸ்ரீ சுவாமியே சரணமையப்பா. ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாவ மகா சாஸ்திரே தும்யம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சரணமையப்பா. குருவே துணை, குருவே துணை, என் ஐயப்பனே துணை. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா.